ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டதில் அவருடன் இருந்தவரையே உளவாளியாக மாற்றிய ரவுடி கும்பல் திட்டமிட்டு படுகொலையை அரங்கேற்றிய திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சதி திட்டத்தில் 2 பெண் தாதாக்கள் மூளையாக செயல்பட்டதும் அம்பலமாகியுள்ளது. பழிக்கு பழியாக இன்னும் சில உயிர்கள் காவு வாங்கப்படலாம் என போலீசாரே எச்சரிக்கும் அளவிற்கு பதைபதைக்க வைக்கும் பின்னணி என்ன? தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த படுபயங்கர சம்பவம் தொடர்பாக இதுவரை 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2 பெண் தாதாக்கள் பின்னணியில் இருந்து மூளையாக செயல்பட்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மாஸ்டர் ஸ்கெட்ச் போட்டது எப்படி? இவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்த புள்ளி எது? மர்மம் முடிச்சு அவிழுமா? பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி சென்னை பெரம்பூரில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ஆற்காடு சுரேஷின் தம்பியான பொன்னை பாலு, அருள் உட்பட 11 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் கடந்த 14ஆம் தேதி விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட போது போலீஸ்காரர்களை தாக்கிவிட்டு தப்பிக்க முயன்றதாக கூறி திருவேங்கடம் என்பவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார். தொடர்ந்து விசாரணை தீவிரப்படுத்தப்பட்ட நிலையில் வழக்கறிஞர்கள் மலர்கொடி மற்றும் ஹரிஹரன் ஆகியோரை செம்பியம் போலீசார் கடந்த 17ஆம் தேதி கைது செய்தனர். இதையடுத்து அன்றைய தினமே திமுக நிர்வாகியின் மகன் சதீஷ் என்பவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. இதில் மலர்கொடியின் வங்கி கணக்கில் இருந்த 50 லட்சம் ரூபாய் பணம் அருள் என்பவரின் வங்கி கணக்கிற்கு மாற்றப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் ஆம்ஸ்ட்ராங்கின் கொலை என்பது ரவுடி ஆற்காடு சுரேஷின் கொலைக்கு பழிக்கு பழியாக நடந்துள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் ஆம்ஸ்ட்ராங்கை நோட்டமிட்டு கச்சிதமாக நேரத்தை குறித்து கொடுத்த உளவாளி திருமலைதான் என்பது தெரிய வந்தது. பெரம்பூரைச் சேர்ந்த திருமலை ஏ கேட்டகிரி சரித்திர பதிவேடு குற்றவாளி. இவர் மீது 2 கொலை வழக்குகள் உள்ளிட்ட 7 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ஆம்ஸ்ட்ராங்குடன் எளிதாக பேசக்கூடிய திருமலை மது போதைக்கு அடிமையாகி அடிக்கடி அவரிடம் 500, 1000 பணம் பெற்றுள்ளார். இதை நோட்டமிட்ட பொன்னை பாலு திருமலைக்கு வலை விரித்து எளிதாக தன் பக்கம் இழுத்துள்ளார். திருமலையை உளவாளியாக பயன்படுத்தி ஆம்ஸ்ட்ராங்கை 1 மாதத்திற்கு மேல் நோட்டமிட்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவர் மூலம்தான் ஆம்ஸ்ட்ராங் அசைவுகள் கண்காணிக்கப்பட்டு படுகொலை அரங்கேற்றப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் மர்ம முடிச்சுக்கள் ஒவ்வொன்றாக அவிழ்க்கப்பட்டு வரும் நிலையில் கொலைக்கு பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது பிரபல ரவுடி சம்போ செந்தில்தான் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். 4 கொலை உள்ளிட்ட பல வழக்குகளில் தொடர்புடைய பிரபல ரவுடியான இவர் கடந்த 6 ஆண்டுகளாக கைதாகாமல் உள்ளார். சம்போ செந்தில் நேபாளம், இலங்கை, சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளில் மாறி மாறி வசித்து வருவதாக கூறப்படுகிறது. வெளிநாட்டில் இருந்து கொண்டு ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு சம்போ செந்தில் திட்டமிட்டாரா என தனிப்படை காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்போ செந்திலின் சமீபகால புகைப்படம் கூட போலீசாரிடம் இல்லை என சொல்லப்படுகிறது. தற்போது ரவுடி சம்போ செந்தில் நேபாளம் தப்பிச் சென்றதாக தகவல் வெளியாகி உள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளுடன் மேற்கொண்ட விசாரணையில் நாள்தோறும் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த கொலைக்கு மூளையாக 2 பெண் தாதாக்கள் இருந்த அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது. ஆம்ஸ்ட்ராங் உயிர் உடனே பிரிய கழுத்து, பின் தலைக்கு குறி, எதிர்த்தாக்குதல் செய்யாமல் இருக்க வலது கைக்கு ஒரு குறி, தப்பி ஓடாமல் இருக்க கணுக்காலுக்கு ஒரு குறி, யாரும் அருகில் வராமல் இருக்க பாதுகாப்பிற்கு 2 என பக்காவாக திட்டமிட்டு நடத்தப்பட்ட கொலை சம்பவத்தின் பின்னணியில் 2 பெண்கள் இருக்கிறார்கள் என்றால் நம்ப முடிகிறதா? அவர்கள்தான் தலைமறைவாக உள்ள அஞ்சலை மற்றும் கைது செய்யப்பட்டுள்ள மலர்கொடி. கடந்த 17ஆம் தேதி கைது செய்யப்பட்ட மலர்கொடி நாட்டு வெடிகுண்டு தயாரித்து கொடுத்தது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டி கொலை செய்யப்படும் சதித்திட்டம் முறியடிக்கப்பட்டால் குண்டு வீசி தாக்குவதற்கு மாற்று ஏற்பாடு செய்தது அம்பலமாகி உள்ளது. இதற்கு மலர்கொடி உடந்தையாக இருந்துள்ளார். பெயருக்குத்தான் இவர் வழக்கறிஞர், ஆனால் முக்கிய தொழில் நாட்டு வெடிகுண்டு தயாரிப்பதே. அதிமுக திருவல்லிக்கேணி மேற்கு பகுதி இணை செயலாளராக இருந்த மலர்கொடி சிறுவர்கள் மூலம் குற்றச் சம்பவங்களில் ஈடுபடுவது மற்றும் கட்ட பஞ்சாயத்து செய்வது என லேடி தாதாவாக உலா வந்துள்ளார். கடந்த 2001ஆம் ஆண்டு சென்னையில் கொலை செய்யப்பட்ட பிரபல ரவுடி தோட்டம் சேகரின் மனைவிதான் இந்த மலர்கொடி.
கணவன் கொலைக்கு பழி தீர்க்கும் வகையில் 20 ஆண்டுகள் கழித்து கடந்த 2021ஆம் ஆண்டு மலர்கொடி தனது மகன் மூலமே குற்றவாளியான மயிலை சிவக்குமாரை கொடூரமாக வெட்டி கொலை செய்ய வைத்தார். இந்த மலர்கொடிதான் தற்பொழுது ஆம்ஸ்ட்ராங் கொலையாளிகளுக்கு வெடிகுண்டு கொடுத்து அனுப்பியுள்ளார். மற்றொரு பெண் தாதா புளியந்தோப்பைச் சேர்ந்த கஞ்சா அஞ்சலை. ஆற்காடு சுரேஷின் காதலியான இவர் பாஜகவின் வடசென்னை மாவட்ட மகளிரணி தலைவியாக இருந்தார். இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கடைசியாக கைது செய்யப்பட்ட மலர்கொடி, ஹரிகரன், சதீஷ் ஆகிய மூவரையும் 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட பலரும் அஞ்சலையின் பெயரை தான் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. எனவே தலைமறைவாக உள்ள அஞ்சலையை பிடிபட்டால் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உள்ள அத்தனை மர்ம முடிச்சுக்களும் அவிழும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட 16வது நாளில் பழிக்கு பழி கொலை நடக்கலாம் என்று உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொலைக்கு காரணமானோருக்கு நெருக்கமானவர்கள் யாராவது கொல்லப்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாமல் இருக்க போலீசார் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர்.